ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. பிப்ரவரி மாதமானது பிறக்க இருக்கு. ஜனவரி மாதம் முடிந்து 2026 ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளாக வருது. பிப்ரவரி பிறக்கிறதே ஒரு விசேஷனா. பிப்ரவரி 1ஆம் தேதி விசேஷமான திதியும் நிறைஞ்சு இருக்கு. அன்னைக்கு தமிழ் மாதம் தையுடைய 18ஆம் நாள், கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஞாயிற்றுக்கிழமை தை மாத பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடைய பௌர்ணமி இந்த தை பௌர்ணமி. இந்த தை பௌர்ணமி அன்னைக்கு தைப்பூசமும் வருது. இந்த தை பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகளும் நல்ல சக்திகளும் நிறைஞ்சிருக்கும். அதனால் கிரகங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாற்றங்களை கொடுக்கும். அதில் மிதுனம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி இந்த தை பௌர்ணமியில் 500 ஆண்டுகளுக்கு பிறகு கிரகங்கள் சிறப்பான நிலையில் அமைந்திருக்கு. அதாவது உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கிற மாதிரி கிரகங்கள் சிறப்பான நிலையில் அமைந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நடக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் பணவசியை ஏற்பட ஒரு ஆன்மீக பரிகாரம் செய்யணும். அது என்ன ஆன்மீக பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். முதல்ல தை பௌர்ணமி அன்னைக்கு பணவசியை ஏற்பட செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை பொறுத்து அமைகிறது. அப்படிப்பட்ட பணம் நம்மிடம் சேர வேண்டும் என்றால் அதற்கு பணவசியம் என்பது உண்டாக வேண்டும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் பணவசியம் இல்லை என்றால் நம்ம சம்பாதித்த பணம் நம்மளுடைய கையில் நிற்கவே நிற்காது என்று கூறப்படுது. அப்படிப்பட்ட பணவசியத்தை ஏற்படுவதற்கு செய்யக்கூடிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம். ஸோ தை பௌர்ணமி அன்னைக்கு மிதுன ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. பணவசியை ஏற்படுவதற்கென்று பல பரிகாரங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில தினங்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் அதிக பலனை தரும். அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தை பௌர்ணமி அன்று இரவு நாம் இந்த 3 பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைப்பதன் மூலம் நமக்கு பணவசியம் உண்டாகும். நம்மிடம் வரக்கூடிய பணம் நம்மிடமே தங்க ஆரம்பிக்கும். இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தில் கூட செய்யலாம். அதுலேயும் குறிப்பாக தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யும் பொழுது அதற்கு அதிக பலன் கிடைக்கும். இதை பௌர்ணமி இரவு என்று எந்த டைம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் செய்யணும். அந்த வகையில் தை மாத பௌர்ணமியானது ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுசாக சக்தியாக இருக்குது. அந்த நேரத்தில் குறிப்பிட்ட 3 பொருட்களை மட்டும் நம்மளுடைய வீட்டு நிலைவாசலில் வைப்பதன் மூலம் நமக்கு பணவரவு உண்டாகும். அந்த பொருட்கள் தான் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களாக கருதப்படுது. ஸோ இதை இரவு படுக்க செல்வதற்கு முன் ஒரு தட்டு இலை போன்ற ஏதாவது ஒன்றில் வைத்து நிலைவாசலுக்கு வெளியே வைத்து விட வேண்டும். அந்த 3 பொருட்கள் என்னென்னா ஏலக்காய், சிறிது பச்சை கற்பூரம், ஒரு சிறிய துண்டு வெட்டிவேர், இவை 3 சேர்ந்து வைத்து விடணும். மறுநாள் திங்கட்கிழமை காலையில் எழுந்து வாசலை திறக்கும் பொழுது இந்த 3 பொருட்களை எடுத்து வீட்டு பூஜரையில் வைத்து விடணும். பூஜரையில் நாம் வைத்ததுக்கு பின்னாடி தூபம் போடும் பொழுது இந்த ஏலக்காய், பச்சை கற்பூரம் மற்றும் வெட்டி வேரை கலந்து தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்ட வேண்டும். அதுலேயும் குறிப்பாக பணம் வைக்கக்கூடிய இடத்துல காட்ட வேண்டும். இப்படி நாம் திங்கட்கிழமை அன்று தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்டுவதன் மூலம் பணவசியத்தை தடுக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றல்களும் விலகி ஓடும். நமக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகளும் நீங்கும், பணவரவு உண்டாகும். இதுதான் கூறப்படுது.
மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை முழு மனதோடு பௌர்ணமி இரவு செய்யக்கூடிய உங்களுக்கு பணவசியம் ஏற்படும். முக்கியமாக நம்ம கஷ்டப்பட்டு உழைத்த பணம் நம்மிடமே நிரந்தரமாக தங்கும். அதனால தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இவ்வளவு நேரம் பரிகாரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ உங்கள் ராசி நேயர்களுக்கு பலன்களை சொல்ல போகிறேன். இந்த பௌர்ணமி உங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறது தாள்களை வைத்து தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த தை பௌர்ணமியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைந்த தனலாபம் கிடைக்க நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும். அஷ்டமத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் சஞ்சரித்து வலிமை அடைவதால் திடீர் தாக்கங்கள், மன அமைதி குறைவு, ஆரோக்கிய தொல்லை, கடன் நெருக்கடி, குடும்ப சுமை அதிகரிக்கிறது போன்றவை ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்கும். எனவே அமைதியும் நிதானமும் தேவைப்படக்கூடிய நேரம் இது என்பது உங்களுக்கு சொல்லப்படுது. அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைப்படி நடந்தால் ஓரளவாவது துன்பங்கள்லேருந்து விடுதலையானது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ துன்பங்கள்லேருந்து விடுதலை கிடைக்க அவங்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இந்த பௌர்ணமியில் இருந்து குரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பகர இயக்கத்தில் இருக்க போகிறார். உங்கள் ராசிக்கு கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் குரு என்பதால் அவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த தை பௌர்ணமி ஒரு வழிக்கு நன்மைதான். ஜென்மகுருவாக இருப்பதால் இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம் போன்றவை நிகழலாம். வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீங்க. சக பணியாளர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மெயினாக இந்த பௌர்ணமியிலிருந்து குருவின் பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே இந்த இடங்களுக்குரிய அதிபத்தியங்கள் எல்லாம் சிறப்பாக உங்களுக்கு நடைபெறும். எதையுமே திட்டமிட்டு செய்தீங்கன்னா வெற்றி காண்பது உறுதி. குரு பகவான் பார்வை உங்களுக்கு ஓரளவு பௌர்ணமிக்கு பிறகு கை கொடுக்கும். சப்தமஸ்தானத்தை குரு பார்ப்பதால் கல்யாண முயற்சிகள் கைகூடும். விட்டு போன வரன்கள் கூட மீண்டும் வரலாம். பாகிஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவால் பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தரும். உற்றார் உறவினருடைய ஆதரவு உண்டாகும். கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கும். கடமையை செவ்வென செய்து முடிக்கிறது உறுதியாகும். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமிக்கு பிறகு குரு வக்ரத்தால் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதனாகவோ 4வது இடத்துக்கு அதிபதியாக விளங்குபவர் புதன். அவர் பௌர்ணமிக்கு பிறகு கும்ப ராசியில் சஞ்சரிக்க போகிறார். எனவே பாகிஸ்தானம் பலம் பெறுகிறது. கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்பு மாறும். அவர்களுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்துவீங்க. பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். அவர்கள் மற்ற சகோதரிகளிடம் காட்டிய பாசத்தை இப்பொழுது உங்களிடமும் காட்டுவாங்க. பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறும். கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். பழைய வாகனத்தை சீர் செய்து உபயோகப்படுத்துவதில் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் தொடர்ந்து இந்த பௌர்ணமிக்கு பிறகு மகரத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரன் கும்பராசிக்கு செல்ல இருக்கிறார். இதனால் இந்த பௌர்ணமிக்கு பிறகு தொழில் மாற்றம், இடமாற்றம் ஏற்படலாம். குரு சுக்கிர பார்வை இருப்பதால் குழப்பம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல திருப்தி ஏற்படாது. இதெல்லாம் நடக்குமா என்று நினைத்த காரியம் இப்போது நடந்து முடிந்துவிடும். பிள்ளைகளுடைய முன்னேற்றம் திருப்தி தரும். பெண் பிள்ளைகளுடைய கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் அக்கறை காட்டுவீங்க. இந்த டைம் குலதெய்வ பிரார்த்தனை தடைகளை அகற்றும். அப்புறம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு வளர்ச்சியும் தளர்ச்சியும் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விறுவிறுப்பான சூழல் உருவாகும். அப்புறம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வரும். உபயோகப்படுத்தி கொள்ள இயலாது. ஆனால் உபயோகப்படுத்தி கொள்ள நீங்கள் முன்னின்று எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நடக்கும். அதுக்கப்புறம் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் ஆதரவு உண்டு. பெண்களுக்கு வீடு மாற்றம் இனிமை தரும். வேற்று இனத்தோருடைய ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி காண்பீங்க. அதனால் அந்த மாதிரி ஈடுபட முயற்சி பண்ணுங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும், பணவசியம் ஏற்பட என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க.
நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்க இந்த தாள்களை பார்த்து இது தெரிஞ்சு இதற்கு ஏற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.